ஸ்ரீ பால வேத பாடசாலை அச்சரப்பாக்கம்ல பண்ணுற தூப் ஸ்டிக்கு கப் சம்ராணி அதோட செயல்பாட்டு முறையெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. இப்போது அவங்க இன்னும் தயார் பண்ணுற நிறைய வீட்டுக்கு உபயோகமான சாமான்களை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா பருப்பு பொடி, ஐங்காய பொடி, புளியோதரை பொடி, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, ரசப்பொடி, இந்த மாதிரி நிறையா பொடிகள், அப்புறம் ஜவ்வரிசி வடாம், இலை வடாம், வெள்ளை வடாம், அப்புறம் ஆவக்காய், ஊறுகாய், இதெல்லாம் அவர்கள் தயாரிக்கிற சில உணவுப் பொருட்கள். வீட்டு உபயோகத்துக்கு பார்த்தோன்னா ஹெர்பல் ஃப்ளோர் கிளீனர், அது ரொம்ப இயற்கை முறையிலே தயாரிக்கப்பட்டது, விலையும் அதிகம் இல்லை. அப்புறம் ஆர்கானிக் பெயின் ரிலீஃப் ஆயில், பஞ்சகவ்ய சோப், ஹேர் ஆயில், கீ சுத்தமானது, நிறைய இயற்கை ப்ராடக்ட்ஸை அவர்கள் தயாரித்து விற்பனையும் செய்கிறார்கள். நான் முன்பு சொன்ன மாதிரி இது எல்லாமே அந்த வேத பாடசாலையில் நிறைய அன்னதானம் பண்ணுறதுக்கும், அந்த வேதம் படிக்கிற குழந்தைகளை சம்ரக்ஷணம் பண்ணவும், அங்கே இருக்கிற பசு மாடுகளை பராமரிக்கவுமே அதில் வர லாபம் எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி அவங்க தயாரிக்கிற 2 உணவுப் பொருட்களோட செயல்முறையை நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க தயாரிக்கிற பருப்பு பொடியோட தயாரிப்பை பார்க்கலாம். கொஞ்சம் நெய்யை ஃபஸ்ட்டு விட்டுக்கிறாங்க, அதுவும் அவர்களுடைய கோஷாலாவிலேருந்து கிடைத்த இயற்கையான பசு நெய். அதில் 1 கப் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியாக, துளி கம்மியாக, 1 ஸ்பூன் கம்மியாக கடலைப்பருப்பையும் அந்த வானலியிலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பயத்தம்பருப்பு ரொம்ப கொஞ்சமாக, ஒரு 1/4 கப்பு தான் இருக்கும். பயத்தம்பருப்பையும் அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுலேயே வரமிளகாயும், ஒரு சுக்கு துண்டு. எதுக்காக சுக்கு அப்படின்னா, சுக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், வாசனையும் கொடுக்கும். அது 2த்தையும் ட்ரை வானலியில் வறுத்து எடுத்துட்டு, அதில் கல்லுப்பை லேசாக சூடு பண்ணி இவங்களே பொடி பண்ணின உப்பு, கடையில் வாங்குகிற டேபிள் சால்ட் இல்லை, ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறதால, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் லேசாக குறன்னு இருக்கிற மாதிரி அழகாக மிக்சியில் பொடி பண்ணிக்கிறாங்க. இப்போ பருப்பொடி தயார். அதில் நெய் போட்டு வற்றதால் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. அந்த பசு நெய் வாசனை ப்ளஸ் எப்போவுமே ஜட்டாராக்னியை தூண்டி விடும் நெய்ங்கிறது. இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி முடித்தோடனே கடைசியில் இவங்க ஒரு வித்தியாசமாக வாசனைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது 2த்தையும் வானலியில் வறுத்து அந்த பொடி பண்ணின பருப்பு பொடி மேலே அப்படியே போட்டுடுறாங்க. இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இயற்கை பொடிகளும் இயற்கை பொருட்களும் பால வேத பாடசாலை அச்சர் பக்கத்தில் தயாரிக்கப்படுகிறது. இது சுவையும் மனமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதில் இன்னொன்று கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இல்பச்சட்டியில் கொஞ்சம் கடுகையும் கருவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பருப்பு பொடி மேலே போடுறாங்க. இது நம்ம சாதாரணமாக வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, அதனால் இன்னும் அதோடைய சுவை மனமும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கையான ப்ராடக்டை பண்ணுற இவங்களை நம்ம கூடிய வரைக்கும் சப்போர்ட் பண்ணோன்னா அது அவங்களுக்கு எத்தனையோ வகையில் உபயோகமாக இருக்கும். முக்கியமாக அன்னதானம் அண்ட் கோசம்ரக்ஷணம். இப்போ அடுத்ததாக அவர்கள் தயாரிக்க போகிற பொருள் வத்தல், அதை வடாம் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு அரிசி வடாமுக்கு வேணுங்கிறது பச்சரிசி, ஜவ்வரிசி. அதாவது அரிசியை களைஞ்சி உணர்த்திட்டு அதோட ஜவ்வரிசியும் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துக்கணும். 8 பங்கு அரிசினா 1 பங்கு ஜவ்வரிசி. அதோட பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் வேணும், கருவேப்பிலை வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பச்சை மிளகாயும் உப்பையும் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி அந்த கொதிக்கிற தண்ணியில் விடுறாங்க. ஏன்னா அது திப்பியாக இருந்தால் நம்ம புளியிற அச்சில் அரைச்சிக்கும் இல்லையா. அதனால் தண்ணியை நல்லா தளத்தளன்னு கொதிக்க வைக்கணும். இப்போ அரிசி 1 கப்பு இருந்ததுன்னா சுமாராக ஒரு 2-2.5 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதில் முதல்ல இந்த அரைச்ச பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் இதோட தண்ணியை வடிகட்டி விட்டுட்டு, அப்புறம் அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி ஜவ்வரிசி மாவு, அதை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். கிளறிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு அதில் எலுமிச்சம்பழம் புழியணும். அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் தான் அது அந்த டேஸ்ட் வரும். நிறைய பேருக்கு பழைய காலத்தில் இந்த கருவடா மாவை திங்கிறதுக்கே ரொம்பவே பிடிக்கும். அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தோடு அந்த அரிசி மாவு சேர்ந்துருக்கும் போது. இது கொஞ்சம் ஆறின அப்புறமா நம்ம இவங்க அந்த இது வச்சுருக்காங்க இல்லையா சோலார் ட்ரையர், அதில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அழகாக புழிஞ்சிட்டு பிளேட்ஸ்லேயோ அல்லது ஷீட்ஸ்லேயோ அதுக்குள்ளே ட்ரேயில் வச்சிடுறாங்க. ஸோ மார்னிங் வச்சாக்க அது ஈவினிங்குள்ளே காஞ்சி போய்டுறது. இப்படி கையால் தொட்டாக்க அது ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பதத்தில் வரணும். அப்புறம் அதை கொண்டு போய் இதாக நம்ம முன்னாடியே பார்த்த சோலார் ட்ரையர், இந்த சோலார் ட்ரையரில் வச்சா அது பேர்டெல்லாம் கொத்தாது, எச்சம் விழாது, தூசி விழாது. மார்னிங் வச்சா ஈவினிங்கே ரெடி ஆகிடும். இவங்க பண்ண வெள்ளை வத்தல், அதுக்கப்புறம்
இதே மாதிரி நிறையா பண்ணலாம். வெங்காய வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், என்ன வேணால் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி இவர்கள் வந்து அதை விற்பனைக்கு கொடுக்குறாங்க. அந்த கிளறின மாவு கொஞ்சம் ஆறின அப்புறமா இந்த மாதிரி அச்சில் போட்டு அழகாக பிழிஞ்சிட்டு அதை கொண்டு போய் காய வைக்கிறாங்க. இப்போ பிளேட்டில் எதுக்கு புழிகிறாங்கன்னா நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக. பட் அங்கே ட்ரையரில் வைக்கிறதுக்கு நல்ல ஷீட்டில் போட்டு காய வச்சு சுத்தமான முறையில் இயற்கையான முறையில் தயாரித்து இவர்கள் விற்கிற பொருள் வந்து சுவை ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் வாங்கி பார்த்ததால் நான் சொல்கிறேன். விலையும் அதிகம் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம இவங்களுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் எத்தனையோ பேருக்கு உதவியாக இருக்குது. அன்னதானத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற பேர்ட் அப்படிங்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக மகா பெரியவா சொன்ன வேத ரக்ஷணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இவங்களோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.